வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இது காலையில் 5 மணிக்கு எடுத்தது. 5 மணிக்கு எடுக்கும்பொழுது எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிச்சுங்க. 4:30 மணிக்கே முடிஞ்சிருச்சு இது. இன்றைக்கி கொடுக்குற டிக்கெட்டு, நாளைக்கு காலையில் கொடுக்குற டிக்கெட்டு ரெண்டுமே முடிஞ்சிச்சு. 2ஆம் தேதி 3ஆம் தேதி டிக்கெட் வரைக்கும் எல்லாமே கொடுத்து முடிஞ்சிச்சு. திரும்பவும் 4 நாள் கழித்து 4:30 மணிக்குள்ளாரே 2 நாள் டிக்கெட்டு முடிஞ்சிருக்கு. இடையில கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. வியாழக்கிழமை அன்றைக்கி 64,000 பேர் சாமி தரிசனம் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அது ஒரு 3,000 கூடி 67,000 பேர் சாமி தரிசனம் பண்ணாங்க. சனிக்கிழமை அப்டேட்ஸ் இன்னும் அவங்க டிடிடி அஃபிஷியல் வரல இன்னும். அதில் எப்படியும் கண்டிப்பாக நீங்கள் 73,000 பேர் 75,000 பேர் பார்த்துருப்பாங்க. அதுமாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் ஹெவியாக தாங்க இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது தான் அது. திரும்பவும் திங்கள் செவ்வாய்க்கு அப்புறம் மறுபடியும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அதே சமயம் ஸ்கூல்ஸ் திறக்கிறதுக்குலாம் தள்ளி போடுறதுனால மறுபடியும் அது கூட்டம் கணிதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்கு இதே மாதிரி தான் கூட்டம் தொடரும். சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 300 டிக்கெட்டில் 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் மேலே போனாலுமே 6 மணி நேரம் கண்டிப்பாக ஆகுதுங்க. 6 மணி நேரத்துக்கு குறைஞ்சி சாமி தரிசனம் பண்ண முடியல. அதுமாரி ஃப்ரீ தர்ஷனில் நேரடியாக போய் டிக்கெட் இல்லாமல் போகிறவங்களுக்கு 12 மணி நேரம் ஆகுதுங்க. அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் 12 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம்னு போட்டிருக்காங்க. ஆனால் 12 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி அது மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கீழே டோக்கன் கொடுக்குற இடம் 3 இடத்துல இருக்குது. அதில் ஏதாவது ஒரு இடத்துல டிக்கெட் எடுத்துக்கிட்டு மேலே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.